பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 4:21. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் முந்தின வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மாத்திரம் பற்றி கொண்டான். இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று நாம் முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். அப்படி நம்பும் பொழுதுதான் அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணிதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு பிந்தின வார்த்தைகளிலே நாம் பார்க்கும் பொழுது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம் பலனடையும்படியாக இவைகளெல்லாம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே நாம் பலனடைய வேண்டும். நாம் விசுவாசத்திலே பலனடைவதற்கு ஒரே ஒரு காரியம், தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான். 75 வயதில் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவேன் என்று சொல்லி 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். 100வது வயதிலே அவன் ஈசாக்கை பெற்றெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். ஆபிரகாம் தேவனை முழுவதுமாய் விசுவாசித்தான். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது.
1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக கிரயம் கொடுத்து நம்மை சொந்தமாக அவர் வாங்கி கொண்டார். ஆகவே நமக்கு உடைய இந்த சரீரம் நமக்குரியது அல்ல. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதைத்தான் ஆபிரகாம் செய்தார். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். ஆகவே அந்த சரீரத்திலே செத்துப்போன சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியது எது? தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய, தேவனை உயர்த்தி துதிக்கக்கூடிய துதி ஆராதனைகள், மகிமையின் ஆராதனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறது. ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலனடைகிறது. நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். கொலோசையரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்திலே வளர வேண்டுமானால் நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதிலே நாம் பெருகிக் கொண்டே இருப்போம். விசுவாசத்திலே நம்முடைய விசுவாசம் பெருகிக் கொண்டே இருக்கும். விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று இங்கே ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை அவனாலே நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தது. ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதை அவனுக்கு நீதியாக ஆண்டவர் மாற்றினார். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார், நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில நம் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் உன்னத அனுபவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இதுவரையிலும் தடைபட்ட ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில முதிர் வயதில் அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் விசுவாசித்தான். இந்த காலை வேளையில நாமும் விசுவாசத்தில் பலனடைவதற்கு எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாய் எழும்பி பிரகாசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாதபடி சுதந்திரித்துக் கொள்ள இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நாம் கர்த்தரை விசுவாசிப்போம், வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை இந்த காலை வேளையிலே கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த ஆசீர்வாதங்களை இதுவரையிலும் முழுமையுமாய் பெற்றுக்கொள்ளாதபடி காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறதோ, இன்று காலையில் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு கூட அதை சுதந்திரித்துக் கொள்ள தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பலனடைந்து கர்த்தர் வாக்கு பண்ணினதை எனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் பலனடைந்து இன்றைக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.